நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தற்போது உள்ள பொதுமக்கள் ரயில்களில் பயணம் செய்யும் போது சாப்பிட உணவுகளை வீட்டிலிருந்து கொண்டு வராமல் ரயில்களில் விற்கும் உணவுகளை வாங்கி சாப்பிடுகின்றனர். ஆனால் தென்னக ரயில்களில் நடக்கும் அநீதி நிலை, தறிகெட்டு ஓடும் அமைதியான பிழை, ஒரு நேரடி அலசல். ரயில்களில் தரமில்லா உணவுகள் 20 ரூபாயில் விற்கப்படும் சாம்பார் சாதம், எலுமிச்சை சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம் 50 ரூபாய் என்று மக்களை ஏய்க்கும் மாய வேலை ரயில்வேயில் நிகழ்கிறது. தரங்கெட்ட உணவுகளை கண்டு மாலா துயரில் ரயில் பயணிகள் தவிக்கிறார்கள். ரயில்வே நிர்வாகம் இதை கண்டுகொள்ளுமா என பொதுமக்களின் கேள்வியாக உள்ளது. நேர்காணத்தில் நமது செய்தியாளர் ராஜபாண்டியன். நமது நாட்டுப்பற்றாளன் முதன்மை செய்தியாளர் குருசாமி அவர்களின் வீட்டிற்கு முன்னால் சலிவன் வீதியில் நேற்று இரவு 12:15 மணி அளவில் ஒரு விலை உயர்ந்த ஐபோன் கண்டெடுக்கப்பட்டது. அவர் அந்த ஐபோனை கோவை RS-புரம் B2 காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். ஐபோனின் உரிமையாளர் தகுந்த ஆதாரங்களை காவல் நிலையத்தில் கொடுத்து பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. 1962ஆம் ஆண்டு சீன போருக்கு பின் அரசியல் சாசனத்தில் 16வது திருத்தம் செய்யப்பட்டு தமிழ்நாடு கேட்பது தண்டனைக்குரிய குற்றமாக அறிவிக்கப்பட்டது. அதோடு தனிநாடு கோஷத்தையும் சுய நிர்ணய உரிமை முழக்கத்தையும் திமுக கைவிட்டது. ஆனால் தற்போது திமுக மாநில சுயாட்சி கோஷத்தை மீண்டும் கையில் எடுத்துள்ளது. அரசியலமைப்பு சட்ட விதிகளை ஆராய முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் குழு அமைக்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் பரஸ்பர வரி என்ற பெயரில் அனைத்து நாடுகளுக்கான இறக்குமதி வரி உயர்த்தினார். அமெரிக்காவுடன் 60 நாடுகள் பேச்சு நடத்தியதில் வரியை நிறுத்தினார். பேச்சு நடத்த சீனா வராததால் வரி உயர்வில் விலக்கு அளிக்கவில்லை. மாறாக 145% வரி உயர்த்தினார். பதிலுக்கு சீனா அமெரிக்கா மீது 125% வரி விதித்தது. இந்நிலையில் அமெரிக்க போயிங் விமானங்களை வாங்க இருந்த சீனா நிறுத்தி வைத்துள்ளது. பல்கலை துணைவேந்தர் நியமனத்தில் கடந்த காலங்களில் இருந்தது போல அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தால் தமிழக பல்கலைகளின் சுதந்திரம், நேர்மை ஆகியவை சிதைந்துவிடும். இது ஏற்கனவே மோசமான நிலையில் உள்ள உயர்கல்வியின் தரம், ஆராய்ச்சியின் தரத்தை சீர்குலைக்கும். அதை தடுக்க வேண்டும் என்று முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசு திருநங்கைகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்துகிறது. கடந்த 2021 முதல் ஒவ்வொரு ஆண்டும் திருநங்கையர் நலனுக்காக பாடுபட்டு சமூகத்தில் முன்மாதிரியாக திகழும் திருநங்கைக்கு சிறந்த திருநங்கை விருது வழங்கப்படுகிறது. அதன்படி நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ரேவதி, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பொன்னி ஆகியோர் திருநங்கை விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர்களுக்கு 50,000 ரூபாய் காசோலை மற்றும் பாராட்டு சான்றிதழை தலைமை செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் நேற்று வழங்கினார். தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழகம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவு இருக்கும் என வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சிறு கனிம நில வரி விதிப்பை திரும்ப பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. கிரசர் ஜல்லி உற்பத்தியாளர்கள் இன்று முதல் கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் ஜல்லி கற்கள் விலை உயரும் அபாயம் உள்ளது என வீடு கட்டி கொடுப்பவர்கள் கவலை தெரிவித்தனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.